அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. தலாங்கு தரிக்கிடுத்தோம். என்ன வீடியோன்னு தெரியுமா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக நீயும் விஸ்வாவோட ஃப்ரெண்ட்ஸும் டிராமா போட்டீங்கல்ல, அந்த வீடியோ தான். வீடியோ வித் ஆடியோட இருக்கு. பாக்குறியா? இரு காட்டுறேன். இங்க ஒரு தப்பு நடக்க போகுதுடா. அத தடுத்து நிறுத்த தான் நான் வந்திருக்கேன். அந்த மாலையில என்னடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்ல. அப்பாடா, எது எப்படியோ கடைசியா எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் நடந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா ஆமா, என்னதான் மாங்குன்னு மாத்தி மாத்தி பிளான் போட்டு ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா அபி அழகா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு வச்சிட்டாங்க. பேசிக் மாடல்னு சொன்ன என்ன? இந்த பேசிக் மாடல்ல ஷூட் பண்ண வீடியோ ஆடியோ எப்படி நல்லா கிளியரா இருக்கா? ஆமா, ஏதோ டிஆர் பாட்டெல்லாம் பாடினியே, இப்ப பாடி காட்டு. பாடு. அந்த மாதிரி பாட்டெல்லாம் இனிமே அந்த துளசிக்கு தான் யூஸ் ஆகும். போய் அவ மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வையே, கேட்டு நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. தம்பி, ஆல்ரெடி இது ரிலீஸ் ஆயிடுச்சு. பைரவி அத்தை கிட்ட எல்லாத்தையுமே காட்டியாச்சு. பைரவி அத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அங்க போனா தெரியும். நான் போய் அத பாக்குறேன், நீ போய் துளசி கிட்ட சொல்லு ஆப்பு ரெடியா இருக்குன்னு. இதான் அத்தை விஸ்வா கூட பேசாததுக்கு காரணமா? போச்சு. இனிமே அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா அவங்க என் கூட பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? அதெல்லாம் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அம்மாக்கு தான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சே. தெரிஞ்சா என்ன? உன்னை லாக் பண்ண லக்ஷ்மி ஒரு ஸ்கெட்ச் போட்டு அம்மாவை பேச விடாம பண்ண மாதிரி நாமளும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவங்கள பேச வைப்போம். அது எப்படி முடியும்? இப்படியே எப்படி முடியும்னு புலம்பிட்டே இருக்காத. ஒன் சைடு லவ்வுக்கே லக்ஷ்மி எவ்வளவு பிளான் போடுறா. நம்ம ட்ரூ லவ்க்காக என்ன பிளான் பண்ணலான்னு நீயே யோசி. முடியும். இங்க பாரு விஸ்வா, எந்த லவ்வும் எதிர்ப்பு இல்லாம இருக்கிறது இல்ல. எல்லாம் எதிர்ப்பை தாண்டி தான் சேரும். என்ன பிளான் பண்ணலான்னு யோசி. எனக்கு ஒரு ஐடியாவும் வரல. டேய், செம்ம காமெடி ராணி. உனக்கு லவ்வே ஒழுங்கா பண்ண வராது, அப்புறம் தானே ஐடியா வரும். என்ன பாக்குற? இல்லப்பா, லவ் பண்றவங்க எல்லாம் டாப் கியர் போட்டு போயிட்டே இருக்காங்க. நீ இன்னும்
அம்மாக்கு பயந்துகிட்டு இருக்கேன், அத சொன்னேன். எனக்கு எங்க அம்மா மட்டும்தான் பயம், மத்தபடி லவ் எல்லாம் நல்லா வரும். போடா பழம். என்ன முன்னாடி தத்தின்னு சொல்லுவேன், இப்ப பழம்னு ஆரம்பிச்சிருக்க. விட்டா ஒவ்வொன்னா சொல்லிட்டே போவ போல. நீ இப்படியே இருந்தேன்னு வைய, நான் அப்படிதான் சொல்லுவேன். இப்படி பண்ண என்ன? எப்படி பண்ணா என்ன? எப்படி? அந்த லக்ஷ்மிய வச்சு அத்தைய உன்கிட்ட பேச வச்சுட்டா எப்படி முடியும் துளசி? முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெக்னிக் தான். நீ லக்ஷ்மி கிட்ட போய் அவளை ஐஸ் வைக்கிற மாதிரி பேசி வா வெளிய போலான்னு கூப்பிடு. அவளும் உடனே ஓகேன்னு சொல்லுவா. அத அவளை வச்சே அத்தை கிட்ட சொல்ல சொன்னா உன் கூட வர சந்தோஷத்துல அத்தை கிட்ட 5-6 பிட்ட சேர்த்து போட்டு அவளே அத்தை மனச மாத்தி உன் கூட பேச வச்சிருவா பாரு. ஓ, அவ போட்ட பால அவளுக்கே திருப்பி போட சொல்றியா? ஆமா. ஓ சூப்பர் துளசி, ஃபேண்டாஸ்டிக் கிரிமினல் மைண்ட். என்னாலலாம் லட்சுமி வெளியே கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்கிற மாதிரிலாம் நடிக்க முடியாது. இவன் ஒருத்தன். வெளிய கூட்டிட்டு போந்தா சொன்னேன், சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க சொன்னேனா? வேற அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? பிளான். ஐயோ சிஸ்டர் கைய கொடுங்க, அருமையான பிளான். Thank you. என்னடா உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. அப்படி போடுறா. சொல்லுண்ணா. சிவகாமி எங்கம்மா இருக்க? அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேனா. என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் இல்லைண்ணா, விஸ்வலட்சுமி நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது, அதே நேரம் டாக்டர் சொல்லி குழந்தைங்க மாறின உண்மையும் அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு சூடம் ஏத்தி வேண்டுன. அதுல கொஞ்சம் காயம் ஆயிடுச்சுன்னு. வேண்டுதல் பண்ணதுனால வந்த தீக்காயம்தான். என்னதான் சரியாயிடும்னு சொன்னாலும் இவர் கேட்காம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதும் நல்லது தானே? ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா என்னமா பண்றது? சரிம்மா, இப்ப காயம் எப்படி இருக்கு? ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரிம்மா. சொல்லுனே, போன் பண்ணிருக்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ பண்ண வேண்டுதலாலதான் விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் டாக்டர் உண்மையை சொல்ல முடியாம தான் நின்னு போச்சு. அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் போன் பண்ண. எல்லாமே நீ மனசுருகி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதுனால தான்மா. அந்த சாமியை விஸ்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க. உன்னோட வேண்டுதல் வீண் போகலமா. ஆனா ஒண்ணு சிவகாமி, கடவுளோட அருள் மட்டும் இல்லைன்னா இந்த நிச்சயதார்த்தம் நடந்து ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். அண்ணே,
நம்ம 2 பேருக்குள்ள எந்த தர்ம சங்கடமும் வராதுன்னு. கண்டிப்பாமா, அத நான் நம்புறேன். ஆனா என்னண்ணே? ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா உன் முகத்துல நான் எப்படி முழிச்சிருப்பேன், உனக்கு என்ன பதில் சொல்லிருப்பேன்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்படி ஏதாவது நடந்திருந்தா உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேனே. அதுக்குள்ள நான் என் உயிரை விட்டுருவேன். என்ன சிவகாமி இது? உண்மையை தானே சொல்றேன். உன்னை எந்த காரணத்திலையும் தர்ம சங்கடத்துல விட்டுற மாட்டேனே. இதுவர் அப்படி எதுவும் நடக்காது சிவகாமி. பாரு சிவகாமி, துளசியும் விஸ்வாவும் ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. இது வரைக்கும் பைரவியை எதிர்த்து கூட பேசாத விஸ்வா உண்மையை தெரிஞ்சு எதிர்த்து பேசிட்டான். அவங்க 2 பேரும் கான்பிடென்டா இருக்கிற வரைக்கும் நாம கவலையே பட வேண்டாம். ஆமா, நீங்க 2 பேருமே ரத்த பந்தம், அண்ணன் தங்கச்சி. இந்த ரத்த பாசம் என்னைக்குமே முடியாது மாமா. பிள்ளைங்க மூலியமா என்னைக்குமே இது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் பார்த்திபா நானும் இருக்கேன். அதேதான் மாமா. துளசி விஸ்வா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்க பாசத்துக்கு நடுவுல யாருமே உள்ள வர முடியாது. அவங்க பாசம் தான் அவங்களையும் ஒன்னா சேர்க்க போகுது, நம்மளையும் ஒன்னா சேர்க்க போகுது. அது முதல்ல நம்புவோம். கண்டிப்பா பார்த்திபா, கண்டிப்பா. சரி மாமா, நான் வைக்கிறேன். சரி பார்த்திபா, நல்லது. சிவகாமி, எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. டிரைவர் சார், போற வழியில ஒரு நல்ல ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஓகே சார். ஏங்க வேணாங்க, வீட்டுக்கே போயிடலாம். கையில காயம் இருக்கு, எப்படி நீ சமைப்ப? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சாப்பிட்டுட்டே போயிடலாம். நல்ல ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, கிளம்பலாம். வா. நம்ம புள்ள விஸ்வா எங்க வளர்ந்தாலும் நம்ம மனசு நோகுற மாதிரி துளசியை தவிர வேற யாரையும் நினைக்காம யார் கூடயும் பழகாம இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு.
என்ன விஸ்வா? இல்ல மாமா, அது வந்து நானும் மாமாவும் சாப்பிடலான்னு வந்தோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் விஸ்வா மாமாவுக்கு நிச்சயதார்த்தம் நின்னு போனதுல ரொம்ப வருத்தம். இத அவரே வந்து என்கிட்ட சொன்னாரு. அதை விட என்னையும் அத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்க நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவோமோன்னு தெரிஞ்சு அவரா வந்து சமாதானப்படுத்த என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இதனால நானும் ஹாப்பி, பைரவி அத்தையும் ரொம்ப ஹாப்பி. பாத்தீங்களா, மத்தவங்களை விட மாமாவுக்கு என் மேலதான் பாசம் ரொம்ப அதிகம். வா போலாம். இங்க பாருங்க, இப்பவாது என் மாமா என்னதான் விரும்புறாரு, உங்க பொண்ணு துளசியா இல்லன்னு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் பத்தாது, இத நீங்க உங்க மக துளசிக்கும் புரிய வைங்க. பாவம், மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இப்படி ஏமாந்துட்டு போறா.